ஹலோ ஆல். இன்னைக்கு எங்க அம்மா ஸ்டைல்ல மட்டன் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஆயில்ல மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா, நல்லா சூப்பரா வாசனை வரும். அதுக்காக ரொம்ப கருகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஆ அது வதங்குனோனையுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு மட்டன் குழம்பு. சேர்த்துட்டு தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இது வதக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மட்டன் நம்ம வந்து வாஷ் பண்ணி, மட்டன் மூழ்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப தக்காளி ஓரளவுக்கு வதங்குனோனமே, தேங்காய் சும்மா கொஞ்சமா போட்டுட்டு, புதினா, மல்லி அது 2ம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதான் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு. இது ஒரு அளவுக்கு வதங்குனா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ வந்துட்டு குழம்பு தாளிச்சுக்கலாம். இந்த ஹோல் ஸ்பைசஸ் அதெல்லாம் சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு போடுறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு அதெல்லாம் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயத்த இந்த மாரி ஒண்ணு பாதியுமா கட் பண்ணிட்டு, கறி மசாலா வந்துட்டு போடணும். கறி மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளிலாம் தேவையில்ல. நம்ம அரைச்ச அந்த இதையே நம்ம சேர்த்துட்டு, இப்போ வந்துட்டு வேக வச்ச மட்டன் வந்துட்டு தண்ணியோட சேர்த்துக்கணும். அ நல்லா தண்ணியோட சேர்த்தா நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப தான் வந்துட்டு காரத்துக்கு மிளகாய் பொடி ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்க்கணும். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்காங்க. நான் அது வந்துட்டு சூட் ஆகல. ஸோ மல்லித்தூள் சேர்த்துட்டு, அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். அ அம்மா வந்துட்டு அத மூடி வச்சு கொதிக்க வச்சிருக்காங்க. அதுதான் டேஸ்ட் நல்லா அது ஒரு டேஸ்ட் போல. ஸோ மூடி வச்சு கொதிக்க வைங்க. சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். நல்லா கொதிச்சு இந்த மாரி லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்குனா மட்டன் குழம்பு ரெடி. இதே மாரி செஞ்சு ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. தேங்க் யூ.